சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ள விசில வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே தாவேகா கட்சி ஒட்டுமொத்தமா எங்களை அடக்க வந்து பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசையா சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விசில உள்ள அலோவ் பண்ணாதது யார் அப்படின்னா ஆப்வியஸா சென்னை போலீஸ் பிளஸ் ஸ்டேடியத்துக்கான மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குல்ல. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணி இதை உள்ள அலோவ் வந்து பண்ணல. ஜென்ரலாவே ஸ்டேடியத்துக்குன்னு ஒரு சில செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுபடி ஆடியன்ஸ் ஒரு சில பொருட்களை உள்ள கொண்டு போகவே வந்து கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பேக் பேக் கொண்டு போகக்கூடாது, கத்தி கொண்டு போகக்கூடாது, ஊசி, அதை தாண்டி பவர் பேங்க், நம்மளோட கேமரா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டேடியத்துக்குள்ள கொண்டு போகக்கூடாது. ஸோ இப்படி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. அதோட ஒரு வரிசையில தான் இப்போ விசிலையும் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம், ஆல்ரெடி சிஎஸ்கே மேட்ச்ல எல்லாம் எல்லாருமே விசில் கொண்டு போய் தான் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க, பட் இப்போ மட்டும் ஏன் கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, அப்போ சிஎஸ்கே அப்படின்ற ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ண விசில கொண்டுட்டு உள்ள வந்து போயிருக்கோம். பட் இப்போ அந்த சிம்பிள் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸ்போர்ட்ஸா தான் வந்து பார்க்கணும். அரசியல் ரிலேட்டடா கட்சி கொடியோ இல்ல சிம்பிளோ அங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காகவும், அதை தாண்டி விசில வச்சு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரிகர் வந்து பண்ணலாம், பிளேயர்ஸை டிஸ்டர்ப் வந்து பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ரூல்ஸ்க்காக தான் விசில உள்ள அலோவ் பண்ணலையே ஒழிய மற்றபடி டிவிகே கட்சியை அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்ல அந்த ஒரு கான்செப்டே வந்து கிடையாது.